வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு புன்னெறி தன்னில் செல்லா புத்தி ஐம்புலன் அடக்கம் செஞ்சலம் நாடாத்தன்மை இன்னுயிர் சகலமும் எல்லாம் இறைவானின் உருவென்று ஓத நின்னடி தியான யோகம் நிதமெனக் கருள் செய்வாய். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வார்த்தடங்கன் மாதேவளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் மீதி வாய்க்கேட்டலுமே விம்மி விம்மி நெய் மறந்து போதாரமடைக்கே இன்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாகாள் கடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலொரும்பாவாய். வணக்கம். உலகத்தமிழ் மரிசனத்திலிருந்து நம்ம இந்த யோகா மகா யோகம் கோர்ஸ் நடத்துகிறாங்கல்ல, அதுக்கு யோகா கோர்ஸுக்கு உள்ளது பாடத்திட்டம், அப்புறம் அதுக்கான சின்ன சின்ன விளம்பர கிளிப்பிங்ஸ்கள் அதை நான் கொடுக்குறதா இருக்கேன். இப்போ என் பேர் டி. ஏ. கிருஷ்ணன். வளர்ந்தெல்லாம் திருவாரூர், இப்போ சென்னையில் இருக்கிறேன். என் செல் நம்பர் இப்போ ரொம்ப நாள் இப்போ நல்ல வரும், நீங்கள் தேவையான தொடர்பு கொள்ளலாம். இப்போ சூரிய நமஸ்காரத்தை பற்றி சில விவரம் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி அங்கே உங்களுக்கு வர விளக்கம் காட்டுறா இருக்கேன். உலகத்தில் 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னே வந்தது சூரியன். இன்னும் 400 கோடி ஆண்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது காலத்தில் போட்டிருக்கான். எந்த அளவுக்கு நெசமுறையில் என்ன கேட்காதீங்க, அப்படி சொல்லப்படுத்தினவர்கள் இல்லை. அப்புறம் அதர்வன வேதத்தில் சூரியனை பற்றி 4வது சாகைன்னு சொல்லக்கூடிய அதில் முக்கியமாக வருது. நிறைய பேருக்கு சூரிய நமஸ்காரம் வகுத்தா யார் எழுதுனான்னு யாருக்கும் சொல்ல தெரியல. அது நிறைய பேர் குழப்பிருக்காங்க. ஆனால் ஆதித்ய எழுதுங்கிறது ஊரில் காசி பங்கூர் தான் எழுதினாரு சூரிய நமஸ்காரத்தை. சூரியன் பிறக்கிறதுக்கு முன்னே சூரிய புராணம் எழுதப்பட்டது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் ஆதித்ய எழுதுங்கிற நூல், அதில் சூரிய புராணம்னு வச்சுக்கலாம். அதில் 12 ஸ்லோகங்கள் வருது. அந்த 12 ஸ்லோகங்களுக்கும் 12 ஒரு வார்த்தை தான் நம்ம 12 மந்திரங்கள் வச்சுருக்காங்க சூரிய நமஸ்காரத்தில். 12 ஸ்டெப் வரும், அதான் கரெக்டு. 6 திருப்பி பண்ணால் 12. இந்த 12மே 6 ஆசனங்கள் வரும், மூச்சு பயிற்சி வரும். அதனால் 6 ஆசனம் திருப்பி பண்ணப்போ 12 ஆகும். அப்புறம் ஒரு சூரிய நமஸ்காரம்னா ஒரு வலம் ஒரு இடது பண்ண தான் ஒரு சூரிய நமஸ்காரம். 12 ரவுண்டு வலப்பக்கம் மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் இடப்பக்கம் போனால் தான் ஒரு வலம் ஒரு இடம் பண்ண சூரிய நமஸ்காரம். அதனால் இந்த சூரியனை பற்றி பேசினா காலம்பரம் பேசலாம். சூரியனில் 3 என்ன சொல்றது லேயராக இருக்குது, 3 வட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், அப்புறம் சந்திர மண்டலம், அப்படி 3 இருக்குது. அதே மாதிரி சூரியன்லேயும் 3 கதிர்கள், 12 கதிர்கள் வெளியில் வருது. அதனால தான் 12 நம்பரை நமக்கு மந்திரமாக வச்சுருக்காங்க. அப்புறம் ஆன்மீக விஷயங்களும் நிறைய நவீன விஞ்ஞானங்களும் ஒத்து போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா பல பேருக்கு இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கறது இல்லை. இப்போ சூரியங்கிறது இந்த சூரியன் இல்லை, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச சூரியன் இல்லவே இல்லை. இந்த சூரியனுக்கு வேற மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. இப்போ முஸ்லீமுக்கு தனி சூரியனும் கிறிஸ்டினுக்கு தனி சூரியனாக இருக்கு கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி மனித உடம்புக்குள்ள சோலார் பிளக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இல்லை 12 நடுமும் சேர்ந்து கிடக்கு தொப்புளை சுற்றி, அதுக்கு மணிபுர சக்கரம்னு சொல்லுவாங்க. சோலார் பிளக்ஸ்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா சோலார் சூரியன் உங்களுக்கு தெரியும் வச்சுக்கிறாங்க. அந்த 12 நடுமும் சிமுலேட் பண்ணி தான் பண்ணுறோம். ஆனால் சூரியனை வெளியில் பார்த்து கும்பிட்றதுனால இங்கே பயன் இருக்கோ இல்லையோ அது ஆன்மீக பலன், உள்ள பண்ணதுனால உடம்புக்கு சம்பந்தமான பௌதீக பயன்கள், இப்படி நிறைய இருக்க விஷயங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உடம்புல அதிக கொழுப்பு தானாக கரையும். வேகமாக பண்ணலாம், மெதுவாக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் சூரிய நமஸ்காரத்தை நம்பரை போட்டு பீட்டி மாதிரி இருக்கிறது மாதிரி பண்ணுறாங்க. அந்த முறையை நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன், ஆனால் ஏற்றுக்க தயாராக இல்லை. ஏன்னா மனம் ஒரு இடத்துல லைக்கியம் பண்ணால் உங்கள் எண்ணத்தோடு தெரிஞ்சு செய்யணும், சொல்லும் ஒத்து வரணும், அப்போ ஜனம் வரும். மனம், உடல், மனம், உங்கள் ஆத்மாவும் மூணு இணைக்கணும். அதான் யோகாவே முக்கிய குறிக்கோள். இப்போ பார்த்தீங்கன்னா
உடல் பண்ணும்போது மந்திரம் சொன்னீங்கன்னா உங்கள் மூச்சும் அளவாக வரும். அப்படி வரும்போது உங்கள் எண்ணம் அதிலே லயிக்கும். அது இல்லாமல் 1 2 3ன்னு சொல்லிட்டு எங்கேயாவது பராக கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன சாப்பிட நினச்சிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது சூரிய நமஸ்காரமே இல்லை. ஸோ அதனால் இந்த எண்ணத்தையும் சேர்த்து நீங்கள் கொண்டு வரணும், ரொம்ப முக்கியம். அதனால் மந்திரம் சொல்லி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த மந்திரங்களை ஏற்படுத்தின மகான்களே மூச்சு அளவோடு தான் மந்திரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் நீங்கள் மூச்சு எடுக்க வேண்டாம், விட வேண்டாம். இயற்கையின் விதிப்படி மூச்சு குனியும் போது வெளியில் போகும், நிமிரும் போது தேவையான மூச்சு தானே எடுத்துக்கணும். நீங்கள் கூட எடுக்க வேண்டாம், கொண்ட உழவ வேண்டாம். இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்புறம் சூரிய நமஸ்காரத்தில் இந்த 12 வகை தான், 12 முறை தான் ரொம்ப கரெக்ட். வேற வேறு ஸ்தாபனங்கள்னு சொல்ல தயாராக இல்லை. 14 பண்ணுறாங்க, 10 பண்ணுறாங்க, 16 பண்ணுறாங்க, இப்படிலாம் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது சிவானந்த ஆசிரமத்தை பற்றி அது ரிஷிய சிவானந்தா மகாபெரும் ஞானி, உலகம் போகிறோம், அவராலே யோகா பரப்பப்பட்டது. விஜய் சேகாரும் சிவானந்தர்கள் ஏன்னா வெளிநாட்டில் போய் யோகா பரவிருக்காரு. இன்னைக்கு பரப்புறாங்க வேற கதை. 100 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் சூரிய நமஸ்காரம் என்னன்னு தெரிய பரவிருக்கு. அதனால் நான் பண்ணுற பாருங்க. இதில் இந்த 12 தான் மிகச்சரியாக இருக்குது. இப்போ என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை தெரிஞ்ச பொருளை சொல்லி விளக்கப்படுத்துறது. அதுக்கு தமிழில் பிரத்யட்ச பிரமாணம்னு பேர். இப்போ உங்கள் வீட்டில் பையன் இருக்கான் வச்சுங்களேன், தாத்தா எப்படி பாருங்க கேட்டீங்கன்னா ஃபோட்டோ காட்டுறீங்கல்ல, தாத்தா போய் நிற்க போகிறதில்ல, ஆனால் ஒரு உருவ வடிவம் அதை காட்டுறீங்களா. அதே மாதிரி இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச சூரியனை உங்களுக்கு வெளியில் காட்டி கண்ணுக்கு தெரியாத உள்ள இந்த சும்லெட் சூரியன் உங்கள் சோலார் பிளக்ஸை சும்லெட் பண்ண தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம். அதில் உங்கள் தன்மையை பொறுத்து 3 பண்ணலாம், 30 பண்ணலாம், 50 பண்ணலாம், 100 பண்ணலாம், 300 பண்ணலாம். ரிஷிகேஷ் சிவாந்தாத்தில் சூரியநாராயண சூரியமூர்த்தி வந்திருக்கான், அவன் மணிக்கு 1000 பண்ணுறான். அவன் அதுக்குன்னே வாழ்க்கையை தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப டூ மச், அது உங்களால் முடியாது. அதனால 3 பண்ணாலே போதும். ஒரு வலது ஒரு நடு பண்ண தான் சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரத்தில் மிக சிறந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆதித்யகிரி சொல்லப்படுது, பத்தினி பெண்கள் பிறப்பார்கள், நாட்டிலே கொலவுள்ள இருக்காது, மாணவர்களுக்கு அந்த டீச்சர்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பறிவு நல்லா வளரும், அப்புறம் உத்தமமான ரிஷிகள் உருவாவார்கள். இப்படி நிறைய இருக்கு. அந்த ஆதித்யகிரி குறைஞ்சா மணிக்கணக்காக பேசலாம். அதுக்கு சில மணி நேரங்கள் ஆகணும்னு சொல்றதுக்கு அவ்வளவு சொல்ல வேண்டாம். முக்கியமான சில குறிப்புன்னு நான் சொன்னேன். சூரிய நமஸ்காரம் பண்ணினா உடம்புல ஆரோக்கியம் வரும். முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சூரிய நாடு சந்திரநாடு நல்லா ஓப்பன் ஆகும். இந்த சளி தொழிலாளி போல நோய் எல்லாம் ஒன்றும் கட்டுக்கே வராது. சூரிய நமஸ்காரம் பண்ணால் உங்கள் உயிர் உங்களுக்கு கட்டுல வெளியில் போகும். அப்புறம் மந்திரத்தை சேர்த்துனா ரம்மியமான ஒரு உலகத்தில் ரஞ்சிக்க மாதிரி இருக்கும். காலையில் தலை வரைக்கும் உடம்புல எல்லா பகுதியும் இயக்கிறது சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரத்தை பிசிக்கோ சைக்கோ தெரபிங்கிறான். அதனால உடலும் மனமும் சேர்ந்து இயங்கணும். அதான் சூரிய முக்கிய தத்துவம். அது எல்லாமே நான் சர்க்கஸ் மாதிரி பண்ணிட்டு போகணும்னா அதெல்லாம் சரியான முறையில் நமக்குன்னு ஒரு நல்ல முறை கொடுத்துருக்காங்க. அந்த முறையை சரியான முறையை கடைப்பிடிச்சா தான் முழு பலனும் அறிவிக்க முடியும். ஸ்கூல்ல எல்லாம் சூரிய நமஸ்காரம் 3 ரவுண்டு தான் உடனே பசங்க உடனே தாக்கு பிடிக்குது. இப்பெல்லாம் ஸ்கூலில் பசங்க ஸ்கூலே கிடையாது, ஸ்கூல் திறந்து போனாலும் காலையில் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நின்று அவங்க ப்ரேயர் சொல்லி நடுமா மயக்கம் விடுறான். அப்படி இருக்க ஒரு நிலைமை. நான் 1000 பண்ண ஒரு வாங்கி எத்தனை பண்ண 8 மட்டும் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வயசு 80 ஆச்சு. ஜனவரி வந்ததுன்னா எனக்கு 81 வயசு ஆரம்பம். ஆனால் ஒன்றுக்கு நான் கலங்குறது இல்லை. சாப்பாடு முழுக்க தேங்காய் பழம் காய்கறி தான். இன்னைக்கு பிரதோஷம், காலையிலேருந்து சுற்ற ஜலம் தான். இளநீர் உழைச்சி மேலே வச்சிருக்கேன். அப்புறம் தான் இளநீர் குடிச்சுன்னு இருந்தோம். ஸோ நேரம் ஒன்றும் ஆகுறதில்லை. பிராணசக்திங்கிறது மூச்சால் வரக்கூடியது தான். மூச்சை எவ்வளவு நல்லா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு பிராணசக்தி வரும். ஸோ பாரதியார் பாட்டில் கூட சக்தி பிறக்குது மூச்சு இல்லைன்னு சொன்னார். சோத்திலேன்னு சொல்லல, புரியலைன்னு சொல்லலை. ஸோ அதனால் சூரிய நமஸ்காரம் மிக மிக முக்கியமானது. டெல்லியில் கூட இந்த சூரியனுடைய நமஸ்காரம் 12 ஸ்டெப்பையும் அவங்க ஏற்பட்ட சிலையாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் வெளிநாடுக்காரங்க படம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த போச்சரில் உங்களுக்கு முழுசும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கரெக்ட் போச்சரோட முயற்சி பண்ணணும். சூரிய நமஸ்காரம் 1 பண்ணாலே உடலும் இயங்கும், மனமும் இயங்கும். அதிக வெயிட் உள்ளவங்க வேகமாக பண்ணலாம். இல்லை வெயிட் வேணால் நார்மலாக இருந்தால் அப்புறம்னா இயல்பான சுவாசத்தில் மெதுவாக பண்ணால் போதும். உங்கள் உடல் மனம் ஆன்மாவை எப்படி சூரிய நமஸ்காரம், அது சூரிய நமஸ்காரத்தை பிசிக்கோ சைக்கோ தெரப்பிங்கிறாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா ரொம்ப சுகமான உடல் கிடைக்கும். உடம்புல வெயிட்டே போடாது, காற்று மாதிரி இருக்கும். இப்போ சூரிய நமஸ்காரத்தை நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். அப்புறம் முடிஞ்சால் கூட நேரம் கிடைக்கும் காலம் ஒரு கூடவே இப்போ திட்டி என்ன பண்ண தயாராக இருக்கேன். இப்போ 12 சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறேன். ஓம் மித்ராய நமக, ஓம் ரவியே நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் பானவே நமக, ஓம் ககாய நமக, ஓம் பூஷணே நமக, ஓம் இரண்ய கர்ப்பாய நமக, ஓம் மாணிக்கே நமக, ஓம்
ஆதித்யாய நமக. ஓம் சவித்ரே நமக. ஓம் அர்க்காய நமக. ஓம் பாஸ்கராய நமக. ஓம் மித்ராய நமக. ஓம் ரவியே நமக. ஓம் சூர்யாய நமக. ஓம் பானவே நமக. ஓம் ககாய நமக. ஓம் பூஷணே நமக. ஓம் இரண்ய கர்ப்பாய நமக. ஓம் ஆதித்யே நமக. ஓம் ஆதித்யாய நமக. ஓம் சவித்ரே நமக. ஓம் அர்க்காய நமக. ஓம் பாஸ்கராய நமக. இதுக்கு விருச்சாசனம் பேர். தமிழில் மர ஆசனம் சொல்லலாம், ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பண்ணால் உடம்புல தசைகள் நல்லா இருக்கும், கால் தசை இருக்கும், அடிவிட்டு போய் எங்கே ஆரம்பிக்கும். மருத்துவத்துறையில் கிட்னி சம்பந்த பிரச்சனை வரவே வராது. இதை பெண்கள் தான் பெரும்பாலும் பண்ணுவோம், ஆண்கள் பண்ணுறது தப்பு கூட பண்ண வரதில்லை. ஆனால் சில பேர் விருச்சாசனத்துக்கும் இந்த ஏகோதம் மத்தியம் பண்ணுவாங்க. ஏகோதாசனம் உடல் பலம் தரக்கூடியது, விருச்சாசனம் உடல் சம்பந்தமான பலம் தரக்கூடியது. அப்புறம் அடுத்தது உத்தித பாதாங்குசாசனம். இதெல்லாம் லெக் பேலன்ஸில் ஸ்டாண்டிங்கில் லெக் பேலன்ஸு ஃபுல்லாக மேலே கொண்டு வந்து இப்போ பிடிச்சிட்டு இந்த கை நீட்டி கூட பேலன்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரே மாதிரி இப்படி வரணும், அது நேரே நிற்கணும். உத்தித பாதாங்குஸ்தாசனம். இதில் எப்படியும் போகிறது ஒன்று பேர் 32 உண்டு. அடுத்த பக்கம் சரியா? வீராசனம், வீரபத்ராசனம். கைகள் நேர்கொண்டு அடிக்கும் மாதிரி வர 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 மாதிரி சம்காலம். கைகால் நேரே இருக்க பார்த்துங்க, நேர்கோட்டில் வரணும், டீ மாதிரி இருக்கா? இது ரொம்ப ஸ்பெஷல். இதில் நல்லா ஜாஸ்தி போய் பாருங்க. கருடாசனம். கொஞ்சம் மாம பிடிக்கணும், கையை காலம் முறுக்கு முறுக்க விடாது. காலையிலேருந்து 2 மட்டும் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ் போகும்போது இதெல்லாம் செக் பண்ண தான் சரியாக வரும்.
சீட்டு மாறுதோ வழியில் எடுத்துக்கிற கட் பண்ணி சேர்த்துங்க. அப்புறம் கைக்கு இப்படி மாறும் பாருங்க. கால் வந்த மாதிரி கைக்கு இப்படி நோக்கி கடுங்க கை பண்ண கூட போடணும். இப்படி போடுங்க. அதுக்கா அப்புறம் இது வேற நல்லா சாசனம் 12, 16, 18 வருது. இது பண்ணுங்க. காஞ்சனாசன் பேர். இதெல்லாம் போட்டியை கேட்கக்கூடியது. எல்லாரும் பண்ணுறதுல பெரும்பாலும் இந்த ஸ்கோர்னு சொல்லக்கூடிய நெருப்பு நிலைவு. இப்போ 10 மட்டான ஆசனம் பேர். குதிரை முகம் மாதிரி இந்த ஆசனம், அந்த மட்டான பேர். இதெல்லாம் பேலன்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். அப்படிங்க அடுத்த பக்கம் பண்ணிடலாம். இதா நீங்க எடுத்துக்கிறா சரியா இருக்கா? ஆடியோ எல்லாம் இப்போ போய் போயிடுங்க. அப்புறம் பின்னாலே எடுக்கணும். தேவை நம்பர் கொடுப்பாரு. அப்புறம் இது மாதிரி மறுபடியும் கீழே உட்காந்து இப்படி வரணும். அதே யாரும் பண்ணுறது இல்லை. அதான் சுத்த வச்சிராசன் படுத்து கீழே இப்படி வரணும். காலோட தெரிஞ்சே அவளுக்கு தெரியும் உங்களுக்கு. இதுலையும் பின்னால் வரணும். சைடில் பண்ணது அவங்களுக்கு கால் கூட தெரியும். அதில் 4 போட்டது. அப்புறம் சுத்த வச்சிடாசன். சுத்த வச்சிராசன் பேர். வயிற்று பகுதி, மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன்,
அப்புறம் கர்ப்பப்பை கோளாறு நோய்க்கு மிகச்சிறந்த ஆசனம் இருக்குது. சுத்த வச்சு போய் எல்லாரும் மேலே மேலே உட்காந்து காட்டுவாங்க. அப்புறம் அடுத்து மண்டூகாசனம். மண்டூகாசன் பேர் தமிழில் தவக்கலாசன் சொல்லலாம். ஒன்றுக்கு அதுக்கு வரலாறு, அதுக்கு சரித்திரமெல்லாம் நிறைய இருக்குது. இந்த கடவுள் உண்டா இல்லையான்னு அனலைஸ் பண்ணப்படி ஒரு மண்டுகு மனுஷன் ஒரு நூல், அந்த நூலில் மண்டுகு முனிவர் எழுதினார். அந்த மண்டுகு முனிவர் இப்படி தான் தவம் பண்ணியிருக்கிறாரு. 100 ஆண்டு காலம் தவம் பண்ணி அப்புறம் அவர் சிந்தனையில் தோன்றதை நூலில் எழுதினார். இப்போ தவக்கலை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, தண்ணி உள்ள காலத்தில் வெளியில் அப்படி வரும் போகும், தண்ணி இல்லாத காலத்தில் அப்படியே சேத்துக்கட்டில் போய் படிச்சிடும், சருக்கு மாடி ஒட்டிட்டு அப்படியே இருக்கும், மூச்சு போகும், சிந்தனை மட்டும் செயல்படும். அதே மாதிரி இந்த ஆசத்தை பண்ணுறவங்களுக்கு இங்கெல்லாம் மனந்தண்ணி மனத்துக்கெல்லாம் எல்லாம் போயிடும். அனந்தண்ணி ஆகாரம் தேவைப்படாது, ஒன்றில் மூச்சே உணவாக இருக்கும். அப்போ பல்வேறு சிந்தனைகள் அப்படி சிந்தனைகள் வர ஆரம்பிச்சோம். ஸோ அதனால் மண்டுக்கு மணி பண்ணதுனால நாளைக்கு மண்டுவாசன் போயிடும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி தெரியும். ஆனால் அப்படி உட்காந்து பண்ணிங்கன்னா உங்கள் அடிவயத்திலேருந்து குரைன் டச் த கிரவுண்ட், ஜஸ்ட் டச் த கிரவுண்ட் அப்படி வரணும். ஒரே மாதிரி தவளை மாதிரி அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரிசா ஒருத்தன் பண்ணால் அவன்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டில் யாரும் பண்ணுறது இல்லை, எங்கேயாரும் தெரியறதில்லை. இல்லை அதில் விளக்கம் காட்டேன். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு இது தெரியாது. ஆனால் சொல்லி செஞ்சுக்காம தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் சாட்டில் இந்த புத்தகம் போடுறேன். ஏன்னா முக்கியமான ஆசனங்கள் இது மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஆசனமுமே ஒரு பறவை, ஒரு மிருகம், ஒரு பிராணி அல்லது ஒரு ரிஷி பெறாதான் இருக்கும். அதனால் அதுக்கு காரணம் இல்லாமல் இந்த மண்டுவாசம் பேர் வச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் கதையை வரலாறு பார்க்கும்போது மண்டுக்கு மணி வரணும் வந்திருக்கு. மண்டுக்கு மணி வரணும் இப்படி தான் இருந்திருக்கான்னு தெரியுது. ஸோ அதனால் நிறையா விஷயம் உள்ள ஆசனங்கள் ஆசனம் மண்டுவாசனம். அப்புறம் மாரீச்சாசனம். வலது கால் வெளியில் வரணும், இடது கால் அப்படி மேலே வரணும். அப்புறம் சுற்றி கொண்டு இந்த காலை பிடிச்சிட்டு இந்த பக்கம் நல்ல திரும்பணும். எவ்வளோ முடியுமோ மேக்சிமம் உங்கள் பையனோட யூஸ் பண்ணி கொண்டு போகணும். வலது பக்கம் போகிற மாதிரி அதே மாதிரி அடுத்த பக்கம் பண்ணணும். மாரீச்சு முன்னோர் போட்டு சித்தி போடுறது மாரீச்சாசனம் பேர் வந்தது. இந்த கை இங்கே பிடிக்கணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போகணும் சுற்றி. இந்த கை பிடிக்க தெரியுதா? சரி. அப்புறம் கோமுகாசனம். கோனா பசு, பசம் முகம் மாதிரி வர்றது. இந்த ஆசனத்தை 4 வழியில் பண்ணலாம். தியானத்தில் பண்ணலாம், போட்டிக்கு பண்ணலாம், காம்படிஷன் பண்ணலாம். அது மாதிரி பருவ நிலை இருக்குது. இது சாதாரணமாக தியான நிலையில் பண்ணக்கூடியது. மகான்கள் ரிஷிகள் அந்த காலத்து காந்தியெல்லாம் புத்தகம் வந்து போகிற பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தியாகிலாம். இப்போ யாரெல்லாம் காங்கிரஸ் தான் உட்காரது யாருமே. இது தியானாசனம், கோமுகாசனம் இப்படியும் பண்ணலாம். அப்புறம் வைரஸ் இந்த மாதிரி நோய்கள் டிசீஸ் போகிறதுக்கு தெரப்பி லெவலில் இப்படி பண்ணலாம். இது கோமுகாசனம் தான். அப்புறம் காம்படிஷனில் போட்டிக்கு போகிறவங்க இப்படி பண்ணணும். இந்த கை நெற்றி மேலுக்கு நேர குழந்தை மேலே வரணும். அதான் கரெக்ட் போஸ்டர். இந்த கை பின்னால் கூட வரணும், பிடிச்சி நேரம் இருந்துருக்கணும். அப்புறம் அடுத்த பக்கம் பின்னால் காட்டணும், பின்னால் இந்த மாதிரி கை பிடிக்க வரணும். அதான் கரெக்ட். முதல்ல ரைட் லைன் போட்டு கொஞ்சம் லெஃப்ட் லைன் போடணும். எந்த கால் மேலே இருக்கும் அந்த கை மேலே இருக்கும். அப்படி பிடிச்சி நம்ம மாடு முகம் மாதிரி இப்படி கஷ்டம் இருக்கு. இது கோமுகாசனம். அப்புறம் காசி ஆசனம். இந்த கால் வைத்துக்குள்ள போகணும், இந்த கால் சுற்றி பிடிக்கணும்.
மூச்சு இயல்பாக இருக்கணும். இல்லை அடுத்து போகும் இது மாதிரி. அப்புறம் அர்த்த மச்சியந்தனாசனம். சரிங்களா? அப்போ இந்த பக்கம் பத்மாசனம். பத்மாசனம் உடல் பயிற்சி ஆசனமாக இருக்குது, மனப்பயிற்சி ஆசனமாக இருக்குது. ஆத்மாவை தொடர் ஆசனம் சொல்லலாம். பத்மாசனம் இல்லைன்னா யோசனமே இல்லை. பத்மாசனம் மிகவும் முக்கியமான ஆசனம். நான் பின்னால் காலம் வரும்போது பத்மாசனத்தில் மட்டுமே ஒரு நூற்றுக்கணக்கான ஆசனம் இருக்குது. பண்ணி போட்டு தனியாக ஒரு பசம் போடுற ஐடியா இருக்குது. அதனால் பத்மாசனத்துலேயும் நிறைய இருக்குது வகையெல்லாம். அதில் நீங்கள் முதல்ல பத்மாசனம் போட்டிருக்கோம். அப்புறம் அடுத்ததில் யோக முத்திரா முன்னாடி வருது. இப்படி பழைய காலத்தில் இப்படி போவாங்க. பிகே சிங்காரி அந்த காலத்தில் இப்படி பண்ணுவாங்க. இப்படி ஒரு மாதிரி இருக்குது. இந்த கை அப்புறம் நான் இப்படி பண்ணுறேன் விசேஷமாக. 2 பக்கம் மடங்காது. நடுவீத்தில் நல்ல காசுக்கு இப்படி பண்ணிக்கிறேன். நான் திரையை தொடுவேன், நீங்கள் முழங்கா தொட்டாலே போதும். அந்த மாதிரி பலமாக இருக்கும். இந்த பக்கம் பத்மாசனத்தில் பார்ஸ்வ பத்மாசனம் பூசாரம். இப்படி நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த கையை இங்கே நான் கொடுத்து இழுக்கணும். இப்போ இப்படி கிடையாது, இறங்கணும், நெத்திக்கிறது வரும். யாரும் பண்ணுறதே இல்லை. ஏதாவது மோஸ்ட்லி அட்வான்ஸ் ஆக மாட்டேன். அப்படி இந்த பக்கம் போடுறது. அப்புறம் மேலே தூக்குறது. கைக்கு சேர்த்து வருது. உத்தித பத்மாசனம். தூக்குறது மேலே. நீ இன்னும் கொஞ்சம் கீழே கொஞ்சிங்கன்னா நல்லா தெரியும் தூக்குறது. இன்னும் கீழே வாங்க. குப்பரப்படுத்தி எடுத்து கூட நல்லா இருக்கும். சரியா? சரியா இருக்கா? உத்தித பத்மாசனம். அப்புறம் கர்ப்பாசனம். 1 2 3 இருக்காங்க. இது ஆரம்ப நிலையில். கர்ப்பாசனம்னா தாய்வத்தியில் குழந்தை கொடுக்கும் அப்படியே மாதிரி பண்ணுறது. இது பண்ணால் அவனுக்கு கர்ப்பப்பி குழந்தைலாம் வரைய வராது. இப்போ இந்த பிசிஓடி ப்ரோக்ராம்லாம் சொல்கிறாங்க நிறைய பிள்ளைங்க இந்த காலத்தில். அதெல்லாம் ஒன்றும் வரைய வராது. முத்துமான குழந்தை வரைக்கும் உங்கள் மாதவிட காலங்கள்லாம் சரியாக நடக்கும். மாதவிடாய் காலங்கள்லாம். அதனால் கர்ப்பாசனம் மிகச்சிறந்த ஆசனம்.
அவ்வளோ போகணும் ஒரே மாதிரி. இருக்கா? அப்புறம் உட்கார்ந்த ஆசனத்தில் முடிஞ்சு பெருமளவு போகிறோம். அப்புறம் மாரிச்சரி ஆசனம், பூனை ஆசனம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மூத்தோடு வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் பண்ணக்கூடியது. மாரிச்சரிமா பூனைன்னு அர்த்தம். சில பேர் டைகர் சர்ச்செலாம் சொல்லலாம். பூனைக்கும் பூனைக்கும் வித்தியாசம் உண்டு. அது கதையெல்லாம் நிறைய சொல்லலாம். இப்போ இந்த கைத்தூரமும் இந்த கைத்தூரமும் சமமாக இருக்கணும். இந்த கால் தூரமும் கைத்தூரமும் இந்த தூரமும் சமமாக இருக்கணும். அப்புறம் இந்த கிப் ஜாயிண்ட் ரெண்டுக்கும் இந்த கால் தூரம் சரியாக இருக்கணும். வால் மாதிரி கால் சேர்ந்துருக்கலாம். இப்போ மூச்சியை வெளியில் விட்டு தலையை குறிஞ்சா முதுகும் மேலே தூக்கணும். அப்புறம் அப்படியே தலையை மேலே தூக்கும்போது முதுகு வந்து கீழே இருக்கணும். கை மடக்கப்படாது. இப்படி தான் போகக்கூடாது. இப்படிலாம் போடலாம் படத்தில், அதெல்லாம் தப்பு. அந்த அசையாமல் அப்படியே இருக்கணும். தலைக்கெல்லாம் வந்தால் முதுகு மேலே போகணும். இப்போ எக்ஸே மூச்சு வெளியில் விடணும். அப்புறம் அப்படியே தலையை மேலே தூக்கி முதுகில் இருக்கலாம். இன்ஹேல். ஒரு 10 மட்டும் பண்ணலாம். இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறவங்க, நீண்ட நேரம் கார் ஓட்டுறேன், 8 மணி நேரம் டைப் படிக்கிறேன், நின்றுக்கிட்டே பேசுகிறேன்னா இதெல்லாம் பண்ணால் நல்ல வழி போகும். நோய் நீக்கிறதுக்கு திறமையில வந்து இந்த ஆசனம் ரொம்ப முக்கியம் இருக்கும். ஒன்லி ஃபைனல் கார்டு ஃபங்க்ஷன், ஹெட்டு ஃபைனல் கார்டு. பாக்கி எந்த கை காலெலாம் அசையாமல் மூமெண்ட் அப்படியே இருக்கணும். கல் மாதிரி 4 கால் நட்டு தூண் பந்தல் போட்ட மாதிரி இருக்கணும். அப்படியே உஷத்தியாசனம். அடுத்தது உஷத்தியாசனம் ஒட்டணும். கேமல் போஸ். முதல்ல முடியாதுங்க. அடுத்த வருஷம் நமக்கு ஒவ்வொரு காலம் முறை பண்ணிக்கலாம். அந்த கையை மேலே கொண்டு போய் காலை பிடிச்சிட்டு இப்படி வரணும் மேலே. இது பாதி 6 மணி நேரம் படிக்கிறது. அப்புறம் முழு உஷத்தியாசனம் இருக்கு. ஆஸ்மா சின்னப்படியா லங்ஸ் சம்பந்தமான டிசீஸ் வரையே வரையாது. புஜெட்னா ஒட்டாமல் அர்த்தம். அப்புறம் புஜங்காசனம், உபரபுரதாசனம். கையோட தோப்பு கடையில் வச்சுட்டு நெத்தி மூக்கு கீழே வாங்கிட்ட உள்ள தலையை நிமித்தப்புறம் கையை ப்ரெஸ் பண்ணி நல்லா எடுப்பு மேலே கொண்டு போகணும். எவ்வளோ போக முடியுமோ போனோம். கால் மாதிரி ஒட்டிட்டு கொண்டு இருக்கும். புஜங்காசனம் இது லங்ஸ் காட்டுக்கும் நல்லது. அப்புறம் சரபாசனம், அடுத்த சரபாசனம் பாதி பாதியா ஈஸியாக மொபைல் பண்ணுற மாதிரி. இந்த கால் சுப்பர் கொடுக்கணும். அப்புறம் அடுத்த கால் மாதிரி. அப்புறம் 2 கையும் இப்படி உள்ள வச்சு ஜாதி முத்திரையில பூர்ணாசன பாசனம் 2 காலம் சேர்த்து கொடுக்கும். பூர்ணாசன பாசனம் முழு காலம் மேலே போடும். சலபம்னா விட்டு பிடிச்சி துள்ளுற மாதிரி பண்ணுறது. சலபாசனம் பூஜாசனம். அப்புறம் தனுராசனம், வில்லு போஸ். தனுராசனம் எடுத்து தூக்குற என்ன பண்ணும், இப்படி இந்த கையை வச்சுட்டு இந்த காலை பிடிச்சி இந்த கை பாற்றை இப்படி இறக்கப்படுத்தி லூஸ் பண்ணணும். 1/2 மணி நேரம் பிறகு 1/2 மணி நேரம் பண்ண முடியும். அப்படி மேலே போகணும் இந்த கை. அப்புறம் அடுத்த கையை வச்சுட்டு இந்த கால் அவ்வளோ மேலே தூக்கணும். அப்புறம் 2 கால். அவ்வளோ மேலே போகணும். இழுத்து கட்டின பில்லு மாதிரி வரணும். மூச்சு இயல்பான மூச்சு தான். இதுலேயே 6 சைடில் பொருள் வர இருக்கு. அது வேண்டாம். தூக்கினாலே போதும். அப்படியே எடுத்துனா போதும்.
இதில் விஷயம் சொல்லணும். தனுராசனம்னா எல்லாரும் வில்லுன்னு சொல்லுவாங்க. வில்லு மட்டும் இல்லை, இங்கே சைவசித்தாந்தம் முடிச்சிங்கன்னா தனு கருணை புகழ புகழ் தான் வாழ்க்கை. தனுன்னா உடம்புல ஒருத்தர் இருக்குது. மூணு சொல்ல என்ன பண்ணால் வில்லுன்னு அர்த்தம், ரெண்டு சொல்ல என்ன பண்ணால் உடம்புன்னு அர்த்தம். நீங்கள் வாழ்க்கையில் நன்மையோ தீமையோ, தனுன்னா உலகம் உடம்பு, புகழம்னா உலகம், போகம்னா இன்பகரமும் தென்பகரமும் ஒன்றுமே. போகம்னா அனுபவிக்கிறது. இதெல்லாம் உடம்பால் தான் பண்ண முடியும், உடம்பு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. திருமணத்தில் கூட அதான் உடம்பார் அழியும் வீடார் அழிவர் திறம்படமை ஞானம் செலவ மாட்டார் உடம்பை வளர்க்க உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிரிழத்தேனே. வேறுபாட்டில் உடம்பை முன் எடுக்கின்றிருந்தேன், உடம்பில் உள்ளே உறுப்புகள் கண்டேன், உடம்பில் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்புன்னு நான் ஓம்புகின்றேனே. இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் திருமண பாட்டை நிறைவே வருது. ஸோ அதனால் தகனாசனம் மிக மிக முக்கியமான ஆசனம். இதோட குப்பரப்படுத்தாசனம் முடிஞ்சது. அப்புறம் மல்லார் புத்தாசனம், உத்தன பாதாசனம், இதையா பாசனாசனம் சொல்லுவாங்க. கையை வச்சுட்டு ரெண்டு கையும் உடம்போடு இருக்கணும். காலை மட்டும் நிறையா ஒரு சாணம் வரைக்கும் தான் தூக்கணும். நிறைய முஸ்லீம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணால் பயனை எடுத்து வச்சு மணிக்கணக்காக படுக்க வச்சுருக்கலாம். அதனால தரையிலேருந்து இந்த பாதை உயரம் அவ்வளோதான். அப்போ தான் அந்த வயிறு நடந்து தெரியும். ஃபுல்லாக வைப்ரேஷன் நடந்து கொடுக்கணும். அப்புறம் தனுராசனம், மாற்றாசனம், நாபாயாசனம் போட்டு படகு. நாபாயாசனம். அப்புறம் விபரீத கிரணி. கொண்டு வந்து விபரீத கிரணிக்கு சப்போர்ட் ஒரு சுவிட்ச் ஆகிடும். இங்கே தான் தாங்க கால் இப்படி போகணும், சைடு அப்படி போகணும். இப்போ தெரியும். அப்புறம் சர்வாங்காசனம், சர்வ அங்க ஆசனம். எல்லா உறுப்புக்கும் நன்மை செய்யக்கூடியது, மிக மிக முக்கியமான ஆசனம். அது ஒன்றும் பொண்ணா பண்ணு சொல்லுவாங்க, ஆனால் அது காணாது. சரிசாசனம் பண்ணுறதை விட இது பண்ணேன்னா 75% பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நான் பண்ணுறேன், முதல்ல பாருங்க. கையை வச்சுட்டு ஒவ்வொரு பார்ப்பாடும் ரெண்டுலேயும் தூக்கணும். அப்புறம் கையை ப்ரெஸ் பண்ணி அப்புறம் ரேஸ் வரைக்கும் 90 டிகிரி நேரே இருக்கும். அப்புறம் அதில் ஹாலாசனம் அடுத்த போச்சு. ஹாலாசனம். அப்புறம் கர்ணபிடாசனம், லிங்காசனம். சிவலிங்காசனம். கர்ணபிடாசனம். ரெண்டு காலம் தோலை போட்டு வைக்கிறது. இது தூய்பாத கந்தராசன் பேர் அல்லது யோக நித்திரான் பேர் இருக்கு.
காட்டுங்க எடுத்தது எப்படின்னு பார்ப்போம்.